மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவ செல்வங்களே, நாங்கள் டேண்டினுடைய கல்வி தொலைக்காட்சி இணைஞ்சிருக்கிறோம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும் மாணவர்கள், நாங்கள் ஏழு மாணவர்களுக்குரிய ஒவ்வொரு பாடப்பரப்புகளும் ஒவ்வொரு ஆசிரியரால் தினந்தோறும் கற்பிக்கப்பட்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் நாங்கள் ஏழு மாணவர்களுக்குரிய கலைத்துறை பாடத்தில் நாங்கள் வரலாறு பாடத்தை கையில் எடுத்துக்கின்றோம். உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, வரலாறு குறிப்பாக கலைத்துறை பாடங்கள் நிறைய பாடப்பிறப்பிக்கின்றது. அதில் வரலாறை ஒரு பாடமாக எடுக்கின்ற மாணவர்கள் இலங்கை வரலாறு கட்டாயம் எடுப்பார்கள். தாழ்நில திலாவத் சங்கம், இலங்கை தேசிய காங்கிரஸ், இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ். இதில் பாருங்கள், எஸ்டே விக்ரமசிங்க, விக்டர் ஹொய்ரா, சாஸ்தி ஹொய்ரா, பொன்னம்பலம் அருணாசலம், ஜிஜி பொன்னம்பலம். அப்போ இங்கே பாருங்கள், தாழ்நில சிலாவத் சங்கம் உங்களுக்கு தெரியும். ஜிஜி பொன்னம்பலம் தான் உங்களுக்கு தெரியும். அவர்களே கவனிங்கள், ஜிஜி பொன்னம்பலம் குறிப்பாக கவனிங்கள். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அஞ்சாவது ஈவர ஒன்று பாருங்கள், அஞ்சாவது ஈவர ஒன்று பாருங்கள், ரெண்டாவது அஞ்சாவது ரெண்டாவது பாருங்கள். தாழ்நில சட்டமாக கவனிங்கள். குறிப்பாக சார்ஸ் டி சொய்சா. திலாவத் சங்கத்தை பாருங்கள், விக்டர் ஹொய்ரா. அடுத்தது இலங்கை தேசிய காங்கிரஸ் பாருங்கள், பொன்னம்பலம் அருணாசலம். இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி பாருங்கள், எஸ்டே விக்ரமசிங்க. அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், ஜிஜி பொன்னம்பலம். ஆகிய பாருங்கள். ஆகவே 11 தொடக்கம் 15 வரையான வினாக்கள் வேறு விதமாக கட்டாயமாக அமைத்திருக்கின்றது. அதாவது எக்ஸ் நிரல் தரப்பட்டிருக்கும், குறும்ப வகைகள் தரப்பட்டிருக்கும். ரெண்டை இணைக்கின்ற போது பொருந்தக்கூடிய விடைக்கான ஆங்கிலத்தை நாங்கள் புறக்கெடுக்க போடணும் என்ற மாதிரி தான் இந்த வினா கட்டாயம் போகுது மாணவர்களே. ஆக அடுத்த பாருங்கள், 14 தொடக்கம் 20 பாருங்கள். 14 தொடக்கம் 20 வரை உள்ள ஒவ்வொரு வினாவினதும் சரியாக விடையை தெரிவு செய்து இலக்கத்தை அடைப்பு புள்ளி கொண்டு எழுத வேண்டும். அப்போ சரியாக விடை தெரிவு செய்யணும். சில பல மாணவர்களை இந்த வினா இப்படி வாரது பொருத்தமற்ற விடையை தெரிவு செய்யணும். 5 விடை தரப்பட்டிருக்கும், அதில் பொருத்தமற்ற தெரிவு செய்யணும். ஒரு விடை வாரது மாணவர்களே. இதில் வந்திருக்கின்றது ஒரு கேள்வி தரப்பட்டிருக்கும், அதுக்கு 5 விடை இருக்கும். அது சரியான தெரிவு செய்யும், சரியான விடையை தெரிவு செய்ய வேண்டும் என்ற மாதிரி தான் இது போகுது மாணவர்களே. பாருங்கள், பின்னவற்றில் இலங்கையின் புராண கால இடைக்கால தலைநகரங்களின் பெயர்களை சரியாக ஆன ஒழுங்கில் காட்டுப்படை தொகை யாது? அப்போ இலங்கையினுடைய புராண கால இடைக்கால தலைநகரங்களின் பெயர்கள், புராண கால இடைக்கால தலைநகர பெயர்கள் பாருங்கள். முதலாவது தெரியும் அனுராபுரம். அங்கே தெரியும் மாணவர்களே, இலங்கையுடைய முதலாவது தலைநகரம் அனுராபுரம். இந்த அனுராபத்தை உருவாக்கின கவனிங்கள் பண்டுகாவியர். கிமு 3 தொடக்கம் கிபி 10 வரை கால அனுராபுரம் இருந்தது. அடுத்தது புலமை பாருங்கள், கிபி 10 தொடக்கம் 11 வரைக்கும் புலமை காலம். ஒரு புலமை வீழ்ச்சி பிறகு ராசவாணிகளாக தென்மேற்கு போகுது. தம்பதேனியா, ஜாப்புகுவா, குருநாகல் என்று போகுது. அவ இது 3ஆவது விட மிரப்பமானவிட 3ஆவது விட. அவங்க அவட தம்பதேனியா, ஜாப்புகுவா, குருநாகல், அங்காள கம்பளை, அங்காள கோட்டை என்று போகுது. இது கிபி 13 தொடக்கம் 16 வரையான காலகட்டங்களில் இலங்கையுடைய தலைநகராக நீண்ட காலமாக இருந்திருக்கு மாணவர்களே. ஆகவே இலங்கையுடைய தலைநகரங்கள் எப்போதும் அந்த தென்மேற்கு திசை நோக்கி தான் நாங்கள் செல்கின்றோம். ஆரம்பத்தில் வடமத்திய மாகாண தோட்டம் பெற்றாலும் பிறகு காலம் போல தென்மேற்கு திசை நோக்கி போகுது. அதெல்லாம் பிற்காலத்து தோட்டம் பெற்ற நகரங்கள் நாங்கள் தென்மேற்கு ராசவாணி என்று அழைப்போம். தம்பதனியா, ஜாப்பகுவா, குருநாகல், கம்பளை, கோட்டை என்று அந்த ராட்சியம் போகுது மாணவர்களே. ஆகவே இலங்கையுடைய உத்தியோகபூர்வமான தலைநகரமானது அனுராபுரம். அனுராபுரம் தெரியும், ஞாபகப்படுத்த மாணவர்களே. அனுராபுரம் பண்டுகாவல் உருவாக்கப்பட்டிருக்கு. பிறகு 5ஆம் மைந்தனோடு அந்த ராசதானி தலைநகரம் வீழ்ச்சி அடையுது. காரணம் உங்களுக்கு தெரியும், தென்னிந்தியாவில் சோழர்கள் எழுச்சி பெற்றார்கள். சோழர்களுடைய எழுச்சியால் அவர்கள் முடிமற்ற ஆவரங்கள் கைப்பற்றணும், பாண்டியம் மற்றும் முடிமற்ற ஆவரம் கைப்பற்றக்காண்டி படையெடுத்து பாராங்க. அதன் அடிப்படையில் 993ஆம் ஆண்டு ராயராஜ சோழனும் 1017ஆம் ஆண்டு ராஜேந்திர சோழனும் படையெடுத்து வந்து அனுவாதத்தை கைப்பற்றாங்க. அனுவாதத்தின் வீழ்ச்சியால் சோழர்கள் தலைநகரத்தை அனுவாதத்தை கைவிட்டு புலமைக்கு மாற்றுறாங்க. அது புலமை 2ஆம் நகரமாக உருவாகும். சோழரால் உருவாக்கப்பட்ட புலமை ராசதானியைத்தான் பிற்காலமாக அந்த சிங்கள ஆட்சியாளர், குறிப்பாக உருவனையிலிருந்து எழுச்சி பெற்ற சிங்கள ஆட்சியாளர்கள் புலமை தயார் செய்தார். குறிப்பாக மகா விஜயபாகு அல்ல முதலாம் விஜயபாகு, பராக்கிரமபாகு, நிசங்க மன்னர், இப்படிப்பட்ட மன்னர்கள் எல்லாம்
புலனறுவை ஆட்சி செய்த முக்கியமான மன்னர்கள். புலனறுவையானது கலிங்கமாக குறிப்பாக 1115ஆம் ஆண்டு இந்தியாவில் கலிங்கம் எனப்படுகின்ற ஒரு தேசத்திலிருந்து கலிங்க மகன் காரிய படையெடுத்து வந்ததாகவும் அவன் புலனறுவை அனுபவம் போன்ற ராசநாட்டு பகுதியில் கைப்பற்றி அங்கே பௌத்தத்தை அழித்ததாகவும் பௌத்த விகாரங்களை அழித்ததாகவும் சொத்துக்களை சூறையாடியதாகவும் அங்கே இருக்கின்ற சிறுவர்களை பௌத்த பிக்களை துன்புறுத்தியாகவும் அவனால் ராசநாட்டினுடைய அமைதி பாதுகாப்பு பொருளாதாரம் போன்ற வீழ்ச்சி அடைந்ததாகவும் அவனுடைய கொடூர ஆய் தாங்க முடியாத மக்கள் தென்மேற்கு நோக்கி ஓடுகிறார்கள். தம்பதெனியா யாப்பகுவா குருநாகல் கம்பளை கோட்டு என்று எல்லா நாளா திசையும் ஓடுகிறார்கள். அப்படி ஓடுனவுடைய தான் பிற்காலத்தில் தென்மேற்கு ராசதானி உருவாகுது. இப்படி வரலாறு போகுதுமானவர்களே. இந்த கேளிக்கான விட பாருங்கள் 3வது. அடுத்த பாருங்கள் 17ஆம் வினா பாருங்கள் 17ஆம் பாருங்கள் பின்பவற்றுள் முதலாம் பராக்கிரமமாகும் வெளிநாட்டு படையெடுப்புகள் பற்றி குறிப்பிடும் கல்வெட்டுக்கள் அடங்கியுள்ள விடையாது. வெளிநாட்டு படையெடுப்புகள் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, முதலாம் பராக்கிரமமாக பாண்டிய நாட்டு மீதும் பர்மா மீதும் படையெடுத்ததாகவும் 2 படையெடுப்பும் வெற்றி பெற்றதாகவும் இலங்கை வரலாற்று நூலான சூழல் கூறுது. ஆனால் பாண்டியாடி படையெடுப்பு ஆரம்பத்தில் வெற்றி பெற்றாலும் பிற்காலத்தில் அது தோல்வி அடைந்ததாக பாண்டிய நாட்டில் இருக்கின்ற கல்வெட்டுக்கள் தென்னிந்திய கல்வெட்டுக்கள் மூலம் அறியக்கூடிய இருக்கின்றது. அந்த முதலாம் கூடிய வரலாறு அறியக்கூடிய சான்றான கல்வெட்டுக்கள் மூலமாகத்தான் இந்த தகவல் தரப்படும். பாருங்கள், தெவனகல ஆர்ப்பாக்கம் பல்லவராயம்பேட்டு சங்கம விகாரி, தெவனகல ஆர்ப்பாக்கம் பல்லவராயம்பேட்டு ராமேஸ்வரம், தெவனகல ஆர்ப்பாக்கம் ராமேஸ்வரம் விஜயநகரம், இதுபோல தெவனகல ஆர்ப்பாக்கம் சங்கம விகாரை ராமேஸ்வரம், தெவனகல ஆர்ப்பாக்கம் பல்லவராயம்பேட்டு திருவாலங்காடு. இதில் பாருங்கள் பற்றி குறிப்பாக கல்வெட்டு சரியாக விட பாருங்கள், பல்லவராயம்பேட்டு வராது அப்போ நாளாக விட போடுவோம். பாருங்கள், தெவனகல் கல்வெட்டு ஆர்ப்பாக்கம் கல்வெட்டு சங்க விகாரை கல்வெட்டு ராமேஸ்வரம் கல்வெட்டு அப்போ நாளாக விடும். அவை சரியான விடையை சரியான முறையில் தேர்வு செய்தால் உங்களுக்கு மாணவர்களே புள்ளிகள் இழப்பது குறைவாக அவை நாளாக விடும். அடுத்த பாருங்கள் 18ஆம் பாருங்கள், பின்னவற்றுள் 16ஆம் நூற்றாண்டின் பின்னரான இலங்கை வரலாற்றை எழுதிய நூலாசிரியர்களின் பெயரை கொண்டு விடை தொகுதி. பாருங்கள், ரிவைரோ, கொய்ரோஸ், மட்சூசூக்கர், பார்ரன்ஸ், ரிவைரோ, கொய்ரோஸ், வலண்டைன், பால்டயஸ், ரிவைரோ, கொய்ரோஸ், வலண்டைன், மெயின்ரன், ரிவைரோ, கொய்ரோஸ், அர்மெய்டா. பாருங்கள், 16ஆம் நூற்றாண்டு. உங்களுக்கு தெரியும் 16ஆம் நூற்றாண்டு என்றாலே எங்களுக்கு ஐரோப்பியருடைய வரைய ஆரம்பிக்குது, போர்த்துகேயுடைய வரைய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஒல்லாந்தர்கள் பிரித்தானியர்கள் போன்ற ஐரோப்பியருடைய வரையை சொல்லுகின்ற மாணவர்களே. பாருங்கள், ரிவைரோ, கொய்ரோஸ், மப்சூசக், பான்சல் இது போல பாருங்கள், ரிவைரோ, கொய்ரோஸ், வலண்டைன், பால்டயஸ் போல பாருங்கள், ரிவைரோ, கொய்ரோஸ், வலண்டைன், மெயின் ரோட் பாருங்கள், ரிவைரோ, கொய்ரோஸ், அல்மெய்டா. இதில் பாருங்க மாணவர்களே, முதலாவிட பொருந்தக்கூடியது பாருங்கள், முதலாவிட பொருந்தக்கூடியது. அடுத்த பாருங்க 19 பாருங்கள், பின்பவற்றுள் போர்த்துகேயருக்கு எதிராக சிங்களவர்கள் மேற்கொண்ட போர்களை கொண்டு விடைத்தோம். அவங்க தெரியும் போர்த்துகேயர்களால் இலங்கை வந்த முதலாவது ஐரோப்பிய இனத்தவர்கள் மாணவர்களே. அது பிறகு போர்த்துகேயுடைய வருகை பிறகுதான் அங்கால ஒல்லாந்தர் வருகை ஆரம்பிக்குது. அதாவது போர்த்துகேயர்கள் 1505ஆம் ஆண்டு இலங்கை வருகை வந்தார்கள். அதுக்கு பிறகு போர்த்துகேயர் வெளியேற்றி போட்டு ஒல்லாந்தர்கள் 1658ஆம் ஆண்டு இலங்கையுடைய கரையோரத்தை கைப்பற்றி கொண்டார்கள். அதுக்கு பிறகு 1796ஆம் ஆண்டு போர்த்துகேயர் ஒல்லாந்தர் வெளியேற்றி போட்டு பிரித்தானியர்கள் இலங்கை கரையோரத்தை கைப்பற்றினர். இப்படி வரலாறு போகுது மாணவர்களே. ஆகவே இதில் பாருங்கள், பின்வற்றில் போர்த்துகேயராக சிங்களம் மேற்கொண்ட போர்கள் கொண்ட விடை தொகுதி முள்ளேறிய தந்துர பலன வெல்லச. இதுபோல வெல்லச என்பது 1818ஆம் ஆண்டு சிங்கள முஸ்லீம் இனக்கலவரம் சம்பந்தப்பட்ட விடியம் மாணவர்களே பொருந்தாது. அடுத்து பாருங்க, வெல்லச அடுத்தது பொருந்தாது. முள்ளேறிய பலன ரந்தனி வேலை காட்டு வேலை பொருந்தாது. பலன ரந்தனி வேலை கண்ணூர் வெல்லச பொருந்தாது. முள்ளேறிய தந்துர பலன ரோஹிண்டர். இதில் பாருங்க மாணவர்களே, உண்மையிலே இந்த விட பாருங்க மாணவர்களே, இதில் பாருங்க, இது விடையில பாருங்கள், இந்த கட்டுவண்ண இதில் தந்துர விரோணம் தந்துர அவை 3ஆவது விட விரோட மாணவர்களே 3ஆவது விட பொருந்தக்கூடிய இருக்கு.
அடுத்து 20 பாருங்க, 20 பாருங்கள், 20வது பாருங்க, 20வது பாருங்கள். பின்னர் இலங்கையின் அரசியல் கட்சிகள் ஆரம்பிக்கப்பட்ட வருடங்களில் அடிப்படையில் அவை சரியான கால ஒழுங்கில் அமைந்து விடை தொகுதி பாருங்கள். இலங்கை சமசமாஜ கட்சி அரசியல் கட்சி நீங்கள் ஓயிலே படிச்சிருப்பீங்க. இலங்கையில் தோற்றப்பட்ட கட்சிகள் லங்கா சமாஜ கட்சி, மற்றது போர்ட்சோய் கட்சி, லெனின் கட்சி, அதோட திலங்க சுதந்திர கட்சி, மற்றது ஐக்கிய கட்சி என்று நிறைய கட்சிகளை உருவாக்கியிருக்கிறது. அந்த கட்சிகளுடைய தோற்றம் முதல்ல இந்த கட்சி ஆரம்ப தோற்றம் பெற்றது. அப்புறம் படிப்படியாக ஒவ்வொரு காலகட்டத்தையும் இந்த கட்சி தோற்றம் பெற்றது. அதோட பார்த்தா இந்த வினா தரப்பட்டிருக்கு. அப்போ பாருங்க மாணவர்களே பாருங்கள். இலங்கை சமசமாஜ கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி, இலங்கை தமிழ் அரசு கட்சி, திலங்க சுதந்திர கட்சி, மகாஜன கட்சி பாருங்கள். இலங்கை பாருங்கள், இலங்கை சமசமாஜ கட்சி, இலங்கை தமிழ் அரசு கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி, திலங்க சுதந்திர கட்சி, மகாஜன பெரமுன, இலங்கை தமிழ் அரசு கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி, இலங்கை சமசமாஜ கட்சி, திலங்க சுதந்திர கட்சி, மகாஜன பெரமுன, இலங்கை சமசமாஜ கட்சி, மகாஜன பெரமுன, இலங்கை தமிழ் அரசு கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி, திலங்க சுதந்திர கட்சி. அடுத்தது ஐக்கிய தேசிய கட்சி, இலங்கை சமசமாஜ கட்சி, இலங்கை தமிழ் அரசு கட்சி, திலங்க சுதந்திர கட்சி, மகாஜன பெரமுன. அது இப்படி தரப்பட்டிருக்கின்றது. அப்போ இதில் பாருங்கள், பாருங்கள், இதில் பாருங்கள், இலங்கை கட்சி பாருங்கள், ஐக்கிய தேசிய கட்சி, இலங்கை சமசமாஜ கட்சி, தமிழ் அரசு கட்சி, ஸ்ரீலங்கா சொந்த கட்சி, மகாஜன கட்சி. இதில் பாருங்கள், குறிப்பாக பாருங்கள், 4வது வினா பொருந்தக்கூடிய வினா, 4வது வினா பொருந்தக்கூடிய வினா. அடுத்த பாருங்கள், அடுத்த கட்ட பாருங்கள், 21 தொடக்கம் 25 வரையான வினாக்கள் கவனிங்கள். 22 தொடக்கம் 25 வரை உள்ள எல்லா வினாக்களுக்கும் ஒரு தலைப்பின் கீழ் 5 விடயங்கள் தரப்பட்டுள்ளது. ஒரு தலைப்புகள் 5 விடயங்கள் தரப்பட்டுள்ளது. அவ்விடயங்கள் ஒன்று உரிய தலைப்புக்கு ஒன்று பொருந்தா இருக்கின்றது. அப்பொருந்தாது செய்து அந்த இலக்கத்தை அடைப்பு புள்ளிக்கூறு எழுத வேண்டும். பாருங்கள், அனோர் ராசானியின் நிர்வாகம் உங்களுக்கு தெரியும். நம்ம சொல்ல போல இலங்கையுடைய முதலாவது உத்தியோகபூர்வ கோணாட்சியுடைய தலைநகரம் தான் அனுராபுரம். இந்த அனுராபுரம் கிமு 3 தொடக்கம் கிமு 10 வரைக்கும் குறிப்பாக அன்னளவாக பார்த்தால் மாணவர்களே 1300 வருடங்கள் இலங்கையுடைய நிலை நகரமாக அனுராவில் இருந்ததாக வரலாறு சொல்கின்றது. ஆகவே இந்த அனோர் ராசானியுடைய சம்பந்தப்பட்ட நிர்வாகத்துவாக தான் இந்த கேள்வி வரப்பட்டது. பாருங்கள், அனோர் ராசானி நிர்வாகம் முழு நிர்வாக இயந்திரத்தின் மையமாக மன்னம் விளங்கினார். அனைத்து அனோவர் மன்னர்களும் மௌரிய வம்சத்தை சேர்ந்தவர்களாக இருந்தனர். கூட கோட்பாட்டின் அடிப்படையில் நீதித்துறையின் தலைமை தானத்தில் மன்னன் விளங்கினார். கோட்பாட்டளவில் மன்னனே மன்னருக்கு தலைவனாக விளங்கினார். மன்னனின் வருமானத்தின் பிரதான மூலமாக நிலைமை காணப்பட்டது. பாருங்கள், முழு நிர்வாக இயந்திரத்தில் மையமாக மன்னம் விளங்கினார். சரி, அனைத்து அனோவர் மன்னர்களும் மௌரிய வம்சத்தை சேர்ந்தவர்கள். பிள்ளை கோட்பாட்டின் அடிப்படையில் நீதித்துறையின் தலைமை தானத்தை மன்னம் விளங்கினான். கோட்பாட்டு அடிப்படை பாருங்கள், பொருந்தா செய்தி பாருங்கள். இது பாருங்க பொருந்த, முதலாக பொருந்தக்கூடியது, 2வது பொருந்தாது, 3வது பொருந்தக்கூடியது, 4வது பாருங்கள். கோட்பாட்டு அளவில் மண்ணுக்கு தலைவனாக விளங்கினான். மன்னனின் வருமானத்தின் பிரதான மூலமாக நிலைமை காணப்பட்டது. 2வது பொருந்தாது பாருங்கள். ஆனால் 2 பொருந்தா செய்தி. முதல் பார்த்தாங்க மாணவர்களே, முதல் பார்த்தாங்க பொருந்தக்கூடிய விடையை பற்றி பார்த்தாங்க. இப்போ நாங்கள் பார்த்துருக்கிறது பொருந்தா விடையை பற்றி இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம் மாணவர்களே. பாருங்கள், அபேர் விகாரை உங்களுக்கு தெரியும். அபேர் விகாரை கட்டினது வெலகம்பா இல்லை வட்டகாமி. அந்த வட்டகாமத்தில் தான் அந்த மகாஞான பௌத்தத்தை பலப்படுத்துவதற்காக வெலகம்பா இல்லை வட்டகாமணி அபேர் விகாரை கட்டி மகாஞான பௌத்தத்தை வாழ்த்துதான் எல்லாரும் போகின்ற மாணவர்களே. அபேர் விகாரை தான் மகாஞான பௌத்தனுடைய தலைமை பீடமாக இருக்கின்றது. பாருங்கள், தேரா பௌத்த தலைமை பீடம் மகாவிகாரை. பாருங்கள், அபேர் விகாரை வெலகம்பா மன்னனால் கட்டுவிக்கப்பட்டது. வெலகம்பா இல்லை வட்டகாமணி பௌத்த சமய கல்வியின் புகழ்பெற்ற மையமாக அபேர் விகாரை விளங்கியது. சரி, அபேர் விகாரை தேரவாத மகாஞான நூல்கள் கற்கப்பட்டன. பிள்ளை மகாஞான பௌத்தம் மட்டும்தான் கைப்படும். அபேர் விகாரையின் திரிபீடம் எடுத்து வடிவில் பெற்றது. சரியா விடை. ஆத்தியான பாகியன் துறவி அபேர் விகாரை தங்கியிருந்தார். சரி, அப்போ பொருந்தா பாருங்க, 3வது பொருந்தாது. அடுத்து பாருங்கள், கம்பள ராசாணி கம்பளையில் இருந்து ஆட்சி புரிந்த முதல் அரசன் ரங்கமுனே ஆகுவான். சரியான விடை. சீனலங்கார் அழகக்கோணர் ஆகிய 2 பிரதான பிரபுத்துவ குடும்பங்கள் இக்காலத்தில் வாழ்ந்தன. சரியான விடை. கம்பள ஆட்சி காலத்து கோகில சந்தேசிய பரதந்தேசிய இன்னும் இலக்கியங்கள் எழுதப்பட்டன. சரி, யாழ்ப்பாணத்து ஆட்சியாளர் நாரிச்சக்கத்திகள் கம்பள ராசான் ஆக்கிரமித்தை பற்றி சான்றுகள் காணப்படுகின்றன. உங்களுக்கு தெரியும், கணேஸ்வர
கனகேஸ்வராச்சாரியால் படைப்பாக கடலஜ விகாரு அமைந்துள்ளது. இதில் பார்க்க மாணவர்களே குறிப்பாருங்கள் கம்பளை ஆட்சி காலத்து கோவில் சந்தேசிய பறவை சந்தேசிய நூல்கள் இலக்கியம் எழுதப்பட்டன. இதில் பாருங்கள் பொருந்தா பாருங்கள் மூன்றாக பொருந்தா. உங்களுக்கு தெரியும் கம்பள ராசதானி, அதாவது தென்மேற்கு ராசதானியில் மிகவும் முக்கியமான ஒரு ராசதானி தான் இந்த கம்பள ராசதானி. இந்த கம்பள ராசதானியுடைய ஆட்சியாளர்கள் ஆரம்பத்தில் பலம் பொருந்திய மன்னராக வழங்கினாலும் பிற்கால தோற்ற வைத்த அழகுக்கோண பரம்பரையினர் சேன அலங்கார பரம்பரையெல்லாம் பலவீனமாக இருந்ததன் காரணமாக அது ராஜ்யம் வீழ்ச்சி அடைந்ததாக வரலாறு சொல்கின்ற மாணவர்கள். ஆகவே கம்பள ராசதானியுடைய தோற்றம் அதனுடைய வளர்ச்சியை பற்றி நீங்கள் படித்திருப்பீங்க தென்மேற்கு ராசதானி. அப்போ அதில் பொருந்தா பாருங்கள் மூன்றாவது விட பொருந்தா மாணவர்களே மூன்றாவது. அடுத்த 24 பாருங்கள் சீதாவாக்கிய ராசதானி பாருங்கள் 1521 விஜயவா கொலையின் விஜயவா கொள்ளை பின்னர் தோற்றம் பெற்றது. சரி, அடுத்தது மாயதுன் இதை முதல் ஆட்சியாளர் ஆகும். சரி, ரைகவ பண்டாராவை மரணத்தின் பின்னர் ரைகவ சீதாகராசனுடன் இணைக்கப்பட்டது. சரி, 1582 சீதாகராசானுடன் கண்டிய பிரதேசங்கள் இணைக்கப்பட்டன. சரி, 1519 சீதாகராசானுடன் யாழ்ப்பாணராசன் இணைக்கப்பட்டது. பிள்ளை உங்களுக்கு தெரியும் சீதாகராசானி, உங்களுக்கு தெரியும் சீதாகனுடைய எழுச்சி வீழ்ச்சியை பற்றி படித்திருப்பீங்க, ஓயிலும் படித்திருப்பீங்க மாணவர்களே. சீதாகனுடைய எழுச்சி வீழ்ச்சி குறிப்பாக விஜயவா கொலை, அதாவது 6ஆம் விஜயவாவை அவருடைய 3 பிள்ளைகளான 7ஆம் புனேவாகு, மத்துவ பண்டார, சீதா என மாயாதுனை போன்ற மன்னர்கள் சலமன் என்னும் வெளிநாட்டவனுக்கு பணம் கொடுத்து 6ஆம் விஜயவான் சந்தையை கொலை செய்கிறார்கள். அப்படி சொல்லுவோம் விஜயவா கொலைன்னு சொல்லுவோம். விஜயவா கொலையால் தான் கோட்டை ராசதானியானது இப்படி பல துண்டுகளாக பிரிஞ்சதாகவும் அதில் கோட்டையின் ஒரு பகுதி 7ஆம் புனேவாக போகுதுன்றது, ரைகமராட்சி ரைகம பகுதி போகின்றது, சீதாக்கு ராஜதானியானது மாயனை போகின்றது அடிப்படையிலான் போகுது. இதில் பாருங்கள் சீதா வளர்ச்சி வீழ்ச்சியை பற்றியெல்லாம் நீங்கள் படித்திருப்பீங்க, ஓயில் படித்திருப்பீங்கள் ஏழை இருக்கின்ற மாணவர்களே. இதில் பாருங்கள் பொருந்தா பாருங்கள் 5ஆவது விட பொருந்தா. அடுத்த பாருங்கள் 25 பாருங்கள் 1915 கண்டி உடன்படிக்கை பாருங்கள் பிரித்தானிய ஆளுநரும் கண்டி பிரதானிகளும் ஒரு உடன்படிக்கையை கைச்சாத்திட்டன. சரி, அடுத்தது கண்டி சிம்மாசனத்தின் மீது நாயக்க வம்சத்துக்கு இருந்த உரிமை இல்லாவிக்கப்பட்டது. சரி, கண்டிய மாகாணங்களுக்கான ஆளுநராக ஜோன்ஸ் டோனர் நீக்கப்பட்ட பிள்ளை 5ஆம் சரத்தின் பிரகாரம் பௌத்த மதத்துக்கு பாதுகாப்பு அளிப்பது உறுதிப்படுத்தப்பட்ட. சரி, கண்டி பிரதானிகள் சிங்கள அல்லது தமிழில் கையெழுத்திட்டனர். பிள்ளை 5ஆம் பிள்ளை சரியான விட பாருங்கள், சரியான விட பாருங்கள் நீக்கப்பட்ட கண்டி பிரதானிகள் சிங்கள அல்லது தமிழ் மொழியில் சிங்கள தமிழ் மொழி 5ஆவது பொருந்தாது. ஆகவே பொருந்தாது. உங்களுக்கு கண்டி ஒப்பந்தம் அது நீண்ட காலமாக இலங்கையுடைய சுதந்திர ராஜ்யமாக விளங்கிய ஒரு ராஜ்யம் தான் கண்டி ராசதானி. அந்த கண்டி ராசதானியானது போர்த்துகேயரால் தளர்த்தப்பட்ட முறையில் படையெடுப்பதற்கு முயற்சி செய்யப்பட்டது. ஆனால் அந்த முயற்சி படுதோல்வி முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒல்லாந்தர்கள் அந்த முயற்சியை மேற்கொண்டாலும் அது அவர்களுக்கு சாதகமாக அமையவில்லை. ஆனால் பிரித்தானியர்கள் 1903ஆம் ஆண்டு முயற்சி செய்தார்கள். பிரிட்டிக் நோத்தொன்று ஆளுநர் மூடாக அது தோல்வி முடிஞ்சது. ஒரு 1915ஆம் ஆண்டு ரோபோட் ப்ரௌண்ட் என்ற ஆளுநரான் கண்டி ராஜ்யத்தை ஜோன் டோவில் என்ற மொழிபெயர்ப்பாளர் உதவியுடன் கைப்பற்றியதாக வரலாறு போகின்ற வழி இவ்வாறு தான் அமைகின்றது. ஆக பாருங்கள், இதில் பாருங்கள் பொருந்தா பாருங்கள் 5ஆவது விட பொருந்தாது. அடுத்து பாருங்கள் 26 30 26 வரை உள்ள வினாக்கள் ஒவ்வொன்றுக்கும் ABCD என்னும் 4 மாற்றி விடை தரப்பட்டுள்ளன. அவற்றில் ஒன்று அல்லது பல சரியான விடைகளாகும். சரியான விடை அல்லது விடைகளை தெரிவு செய்க. பாருங்கள், ஏயும் பியும் சரியான மாணவர்கள் 1 இட வேண்டும். ஏயும் சரியான 1 இட வேண்டும். பியும் சி மாணவர்கள் சரியான சொன்னால் 2 இட வேண்டும். சிடி சரியான சொன்னால் 3 இட வேண்டும். அடுத்து ஏசி சரியான சொன்னால் 4 இட வேண்டும். ஒரு விடை மட்டுமே அல்லது 2க்கும் விடைகள் சரியாக 5 எனவும் அடைப்பு புள்ளிக்கோட்டில் எழுத வேண்டும். இப்படி தரப்படுகிறது. அப்போ இதில் பாருங்கள் 60 சுருக்க பாருங்கள். ஏபி மாதம் சரியான 1 இட வேண்டும். பிசி மட்டும் சரியான 2 இட வேண்டும். சிசி மட்டும் சரியான சொன்னால் 3 இட வேண்டும். ஏசி சரியான சொன்னால் 4 இட வேண்டும். ஒரு விடை அல்லது மட்டும் அல்லது 2 விடை சரியான 5 இட வேண்டும். இவ்வாறு தரப்பட்டுள்ளது. பாருங்கள், இதை பாருங்கள். இலங்கையில் பௌத்த சமயம் தாவிக்கப்பட்ட தொடர்பாக பின்வரும் கூற்றுக்களில் எவை சரியானது? பாருங்கள், மைந்தேர் வருகை சரியான விடை. மைந்தேர் வந்த அப்புறம் இலங்கையில் பௌத்த மதம் பரவப்படுறது. அது பிறகு
தேவனிசம் பௌத்தம் மாறுறான். அரிட்டன் சுமண தேரர்கள் மக்கள் எல்லாம் பௌத்தம் மாறி இக்காலத்தில் உள்ள ஆட்சியாளர்கள் எல்லாம் பௌத்தமாக தழுவிக்கொள்கின்றார். அப்படி தான் போகுது வரலாறு மகாவதனுடைய அடிப்படையில். அடுத்து பாருங்கள், பிக்குன்னு சாதனம் முறை ஸ்தாபிக்கப்படல் சரியான விடை. மகாவீரன சாதனத்தை வணக்கக்கூடிய பௌத்த சங்கத்துக்கு தான் சரி. அரசு அனுடா பிக்குனியாக தீர்ப்பை பெறுதல் சரியான விடை. இதில் பாருங்கள் எல்லாம் சரி, எல்லாம் என்ன பாருங்கள் 5 இடம் 5 கேள்வி பாருங்கள், பௌத்த சமயம் ஸ்தாபிக்கப்பட்டமை என்ன சரி. அடுத்த பாருங்கள், ஜாப்புவ ராசாணி. உங்களுக்கு ஜாப்புவ ராசாணியானது இலங்கையில் தோற்றம் பெற்ற ஒரு முக்கியமான ராசாணியாக ஜாப்புவ ராசாணி. ஜாப்புவ ராசாணி என்பது தென்மேற்கு ராசாணியில் 2ஆம் ராசாணி. தம்பதினே ஜாப்புவா பூனாக கம்பளை கோட்டை அப்படி போகுது. ஜாப்புவா நாங்கள் 2ஆம் சிகிரியா என்றும் அழைப்ப வேண்டி வரலாறு போகின்றமானவர்களே. ஆக பாருங்கள், ஜாப்புவா சுப பர்வத என்னும் பேரில் அறியப்பட்ட சரியான விடை. அடுத்து, சங்க என்ற தளபதியால் ஜாப்புவால் முதல் முறையாக நிர்வாக இருக்கை கொண்டு தாவிக்கப்பட்டது சரி. முதலாம் பூனைவாகுவால் எகிப்திய சுல்தானிடத்துக்கு அரச தூதுக்குழு ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டது சரி. அடுத்து, ஜாப்புவா கட்டடக்கலை படைப்புகளில் வலிமையான சோழ செல்வாக்கு காணப்பட்டது பிழை. பாருங்கள், முதலாவது சரி, 2ஆவது சரி. முதலாம் பூனைவாக எகிப்திய சுல்தானுடன் சரி 3 5 பாருங்கள் 5 பாருங்கள். அடுத்த பாருங்கள் 28 கேள்வி வேறு விதமான பாருங்கள். 6ஆம் பைக்கிரமாகுவேன். உங்களுக்கு 6ஆம் பைக்கிரமாக என்பது பைக்கிரமாக என்பவர் கோட்டை ராசாணியில் ஆட்சி புரிந்த ஒரு மன்னர். அவருடைய காலத்தில் தான் யாழ்ப்பாணம் வெட்டி கொள்ளப்பட்டது, பிறகு மலையத்தை வெட்டி கொள்ளப்பட்டது அடிப்படையில் போகுது. அதை விட வெளிநாட்டு படையெடுப்பு கூட வெட்டி வைத்ததாக வரலாறு போகின்றது. 6ஆம் பைக்கிரமாக தான் கோட்டை ராசாணியை தாவித்ததாகவும் கோட்டை ராசாணியில் பொற்காலமாக விளங்குவதற்கு இந்த மன்னர் ஒரு முக்கிய காரணம் விளங்கியிருக்கின்றார். பாருங்கள், 6ஆம் பைக்கிரமாவின் சாதனைகள் தொடர்பில் பின்வரும் கூற்றுக்கள் எவை சரியானவை. பாருங்கள், 6ஆம் பைக்கிரமாவு முழு தீவையும் ஒன்றுபடுத்தினான் சரி. 6ஆம் பைக்கிரமாவின் தலைநகராக 6ஆம் பைக்கிரமாவின் தலைநகராக சிறியவர் கோட்டை விளங்கியது சரி. 6ஆம் பைக்கிரமாவின் சீன கடற்படை தளபதியான செங்கோவை தோற்கடித்தார் பிழை. அடுத்தது, தெவினுவரவில் உபகுளம் தேவாலயத்தை 6ஆம் பைக்கிரமாவை அவன் கட்டுவித்தான். தெவினூர் உபகுளம் 6ஆம் கட்டையில் வேறையாக கட்டியிருக்கிறான். அப்போ முதல்ல 2ஆம் சரி. பாருங்கள், 6ஆம் பைக்கிரமா முழு தீவை ஒன்றுபடுத்தினான் சரியாக விடை. அடுத்தது, 6ஆம் பைக்கிரமாவின் தலைநகராக சிறிய கோட்டை விளங்கு சரி. அப்போ ஏயும் பியும் சரி. பாருங்கள், ஏயும் சரியான ஒன்றுவிட வேண்டும். அடுத்து, ஆர்கோனாவலை பற்றி பின்பெறும் கூட்டுகள் எதுவே சரியானது. உங்களுக்கு ஆர்கோனாவல் ஐரோப்பியோடைய வருகையால் குறிப்பாக பிரித்தாவுடைய வருகையால் இன்சமயமானது வீழ்ச்சி அடைந்தது. அது மீட்பதற்காக பாடுபட்டது ஆர்கோனாவல். அந்த ஆர்கோனாவல் பார்த்தா இந்த வினா தரப்படுறது. ஆகவே மாணவர்களை நாங்கள் இன்று நிறைய வினாக்கள் பகுதி கொண்டு பார்த்துனாங்க. 2018ஆம் ஆண்டு பகுதி கொண்டு மாணவர்களை நாங்கள் 28 வரைக்கும் பார்த்துக்கின்றோம். தொடர்ச்சியாக நீங்கள் மாணவர்களே டான்ஸுடைய கல்வி தொலைக்காட்சியை பார்ப்பதற்காகத்தான் இவரான புதிய விடயங்களையும் பகுதி கொண்டு வினாக்களையும் அறியக்கூடிய இருக்கும் மாணவர்களே. நன்றி, வணக்கம் மாணவர்களே. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.